அன்புள்ளவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். கோனிக்குப்பல்லேருந்து மல்லலி போகிற பிளான் இருந்தது. ஆனால் நம்ம அதை போகலை, கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த பக்கம் மங்களூர் சைடு வந்து மழை இருக்குதுன்னு சொல்லி அது வேணான்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் மைசூர் பக்கம் திரும்பிட்டோம். நான் நேராக வீட்டுக்கு போகிறது தான் தீட்டோம். ஆனால் இங்கே வந்து வேணுகோபால் சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அது வந்துட்டு இந்த காவேரி ஆறு இருக்குது இல்லைங்களா, கேஆர்எஸ் டேம் அண்ட அந்த பேக் வாட்டர் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஸ்டாக் ஆகும் இல்லைங்களா டேமுக்கு பின்னாடி, அந்த இடத்துல வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த கோயிலாண்ட தான் வந்திருக்கேன். அந்த கோயில் வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். வாங்க அந்த கோயிலை போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தெரியுதுங்களா, அப்படி டேம் அந்த பக்கம், டேமில் நிற்கிற தண்ணி தான் இதெல்லாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இது வந்துட்டு ஹம்பியில் இருக்கிற கோயிலில் வந்து இதே மாதிரி வந்து ஒரே கல்லில் ஆன அந்த முழு தேரையும் வந்துட்டு இருக்கும். அதே வடிவத்தில் தான் வந்து இங்கேயும் வந்து செஞ்சுருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. கர்நாடகத்தின் மிகப்பெரிய அடையாளம்னே சொல்லலாம் இதை. ஸோ இங்கே நம்மளுக்கு கோயிலுக்குள்ளே வந்து கேமராவும் அவ்வளோ கிடையாது, மொபைலும் அவ்வளோ கிடையாது. அதனால் நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து எந்த விதமான ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ நம்ம கோயிலுக்கு வெளியில் எடுத்ததோடு சரி. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு ஹாப்பி பண்ணணும். ஸோ இந்த கோயில் வந்துட்டு நம்ம சோம்நாத் புராவும் பேலூர், ஹலைபடி இந்த மாதிரி கோயிலுங்களுடைய அந்த அமைப்பை வச்சு தான் வந்து இந்த கோயிலே கட்டியிருக்கிறது. இந்த கோயில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கின கோயில். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த தண்ணிக்குள்ளே, இந்த கேஆர்எஸ் டேமோட இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கின கோயில். அது அப்படியே வந்து கரை மேலே வந்து ஏற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதே கற்களையே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஒரு சிலதுக்கு வந்து அந்த கல்லுங்க இல்லாததுக்கெல்லாம் வந்து வேறு கல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பண்ணவங்க வந்து ஸ்ரீ ஹரின்னு சொல்லிட்டு கோடேஸோட ஓனர் தான் வந்து பண்ணியிருக்காரு. கோடேஸ் நிறுவனத்தோட ஓனர் அவர். ஸோ அவர் தான் இந்த கோயில் அமைச்சிருக்காராம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. கேஆர்எஸ் டேம்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஸ்ரீ வேணுகோபால சுவாமின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. மாலை நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இப்படி தான் கீழே பாருங்கள். சரி, எல்லாம் இந்த பக்கமும் வண்டி வருது. இங்கே வந்து இந்த வேறு நம்ம ஜாலியாக இருக்கிறாங்க ஜனங்க, எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மீன் அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னு.
ஃபைனலாக எங்களுடைய ட்ரிப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரே நாளுக்கு நாங்கள் நிறையவே இடத்த வந்து பார்த்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ரவி என்ன சொல்கிறாருன்னு கேட்டுடலாம். ರವಿ, ಇವತ್ತು ಒಂದು ದಿನಕ್ಕೆ ತುಂಬಷ್ಟು ಪ್ಲೇಸ್ಗಳನ್ನ ನಾವು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಒಳ್ಳೊಳ್ಳೆ ಒಂದು ಸೀನ್ಗಳು, ವ್ಯೂಸು, ಎಲಿಫೆಂಟು, ಟೈಗರು ಎಲ್ಲ ನೋಡಿ ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದೆ. ಇದೇ ರೀತಿ ನೀವು ಟ್ರಿಪ್ ಮಾಡಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊತಿದ್ದೀನಿ. அப்படியா? அப்படியே என்ன சொல்றாரு, நம்மளை போலவே வந்து நீங்களும் வந்து ட்ரிப் எல்லாம் வந்து போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கண்டிப்பாக அதான உண்மை. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எந்த வகையிலையும் நிரந்தரம் இல்லாதது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிடுவோமே, வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இதுவும் வந்து இந்த ஈவினிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பறவை பாருங்கள்.